இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 100 ரூபாய் நீங்க எடுத்துக்கொண்டா நீங்க எவ்வளவு தரீங்க? எங்களுக்கு வெறும் 39 ரூபாய் தரீங்க. இதே நீங்க உத்தரப்பிரதேசத்துல 100 ரூபாய் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 350 ரூபாய் அங்க தரீங்க. பீகாருக்கு எவ்வளவு தரீங்க? 600 ரூபாய். 100 ரூபாய் வரி எடுத்துட்டு 600 ரூபாய். நான் கேட்கிறேன், எந்த விதத்தில் இது நியாயம்? எங்களுக்கு இன்றைக்கு சொல்வார்கள், மோடி அரசு வந்த உடனே என்னன்னா, இந்தியாவில் 1% பணக்காரங்க தான் அத்தனையும் சொத்துக்கள் எல்லாம் இருக்கு. அத்தனை பணமும் ஒரே ஒரு சதியாரு அதானி, அம்பானி, டாடா. இவங்க விட்டா வேற எல்லாருக்கும் டாடா பாய் தான். அவ்வளவு காசு. ஏன்னா பொதுமக்களுக்கு புடுங்குறாங்க. வரி 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 வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி. ஒண்ணு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, புதிதா அம்மா வரி போட்டுருக்கு. என்ன வரினா, தெரியாதனமா நீங்க ஒரு பைக் வாங்குறீங்கம்மா, உங்க பிள்ளைக்கு ஆசையா ஒரு மோட்டார் பைக் வாங்குறீங்க. அந்த மோட்டார் பைக்கை வாங்கி என்ன பண்ணும்? வயசாச்சு, பைக்குக்கு 6-7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த மோட்டார் பைக்கை வித்து பையனுக்கு புதுசா ஒரு பைக்கை வாங்கி தரலாம். ஒரு டக்குன்னு கைமாத்த முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு புரோக்கர் கிட்ட போ, ஐயா விலையை பார்த்து கூடியா, நீ கொடுக்குற பணத்தை வச்சுதான் முன் பணமா வச்சு என் பையனுக்கு. அப்படி போனீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. என்ன, பைக் விலையை விட நீங்க ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுகின்ற நிலைமை. ஏற்கனவே புதுசா பைக் வாங்கும் போது ஜிஎஸ்டி கட்டினீங்க. அந்த பைக்கை செகண்ட் ஹேண்டா விற்கும் போது கூட வரி கட்டுகின்ற நிலைமை உருவாக்கி தந்தவர் யார் என்றால் இந்த நிர்மலா சீதாராமன்.